பராபவ வருடம் ஆனி மாதம் 32ஆம் நாள் 16/7/2026 வியாழக்கிழமை காலை 8:53 மணி வரை வளர்பிறை துவிதியை திதியும், பின்பு நாள் முழுவதும் வளர்பிறை சதுர்த்தி திதியும், இரவு 7:52 மணி வரை ஆயில்யம் நட்சத்திரமும் சித்த யோகமும் அமிர்த யோகமும் உள்ள நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. இன்றைய நாளின் சுப கிரகங்களின் ஆகர்ஷண சக்தி மிகுந்த சுபகோரைகள் வெற்றியளிக்கக்கூடிய நேரம் காலை 9 மணியிலிருந்து 10:30 மணி வரையும், பகல் 1 மணியிலிருந்து 1:30 மணி வரையும். இன்றைய நாளின் ராகு காலம் பகல் 1:30 மணியிலிருந்து 3 மணி வரை, யமகண்டம் காலை 6 மணியிலிருந்து 7:30 மணி வரை, குளிகை காலை 9 மணியிலிருந்து 10:30 மணி வரை. இன்றைய தினம் சூளம் தெற்கு, பரிகாரமாக தைலம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது மூலம் மற்றும் பூராடம் நட்சத்திர அன்பர்கள் மிக கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய தினத்தின் கிரக நிலைகள்: ரிஷபத்தில் செவ்வாய், மிதுனத்தில் சூரியன் புதன், கடகத்தில் சந்திரன் குரு, சிம்மத்தில் சுக்கிரன் கேது, கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்றைய நாளின் ஒரு சிறப்பம்சமாக ராகுவின் நட்சத்திரங்கள் என்று சொல்லக்கூடிய திருவாதிரை, சுவாதி, சதயம் இந்த 3 நட்சத்திரத்திலும் பிறந்த அன்பர்களுக்கு எதையும் செய்ய உகந்த தாராபலன் உள்ள தினமாக இன்றைய தினம் அமையும். இன்றைய தினம் எதுபோன்றதொரு நிகழ்வுகளை மேற்கொண்டால் அந்த நிகழ்வு சிறப்படையும் வெற்றியாக அமையும் என பார்க்கும் பொழுது, குறிப்பாக வியாழக்கிழமை என்ற முறையில் குரு வழிபாடு, குரு ராகவேந்திரர், வள்ளலார் போன்ற மகான்கள் வழிபாடு செய்வது சகலவிதமான ஐஸ்வர்யத்தையும் சேமத்தையும் ஏற்படுத்தும். குறிப்பாக இன்றைய தினத்தை பொறுத்தவரை விவசாயம் சார்ந்த பணிகளை மேற்கொள்ளவும் உகந்த நாளாக இன்றைய நாள் அமையும். இன்றைய தினம் ஜோதிட தகவல்கள் பரிகாரம் சார்ந்த அமைப்பில் நாம் பார்க்க இருக்கின்ற விஷயம், குறிப்பாக வெளிநாடுகளில் நிரந்தர குடிமகன் ஆவதற்கான கிரக சூழலாக நம்முடைய வேத ஜோதிடம் எதை சொல்லுகிறது? ஜனன ஜாதகத்தில் 8-12ஆம் பாவகங்களோடு குரு சுக்கிரன் நேரடியாக தொடர்பு கொள்வது, இல்லைன்னா அந்த பாவகத்தை குரு சுக்கிரன் பார்ப்பது, பௌர்ணமியை நோக்கி செல்லுகிற சந்திரன் தொடர்பு கொள்வது, இது போன்ற நிலைகளில் இருக்கிற அன்பர்களுக்கு தொடர்ச்சியாக அடுத்தடுத்து சரராசிகளில் அமர்ந்திருக்கின்ற கிரக தசாபுக்திகளும் நடக்கிற சூழல்ல அவர் வெளிநாட்டு குடிமகனாவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். அதாவது நீடித்து வெளிநாட்டிலே இருப்பாங்க, இங்கே வரமாட்டாங்க. பிறந்தது இந்தியாவாக இருக்கும், இருக்கிறது வெளிநாட்டில், காலம் முழுவதுமே அவர்களுடைய இறுதி காலம் வரை இருப்பதற்கான கிரக சூழலாக நம்முடைய வேத ஜோதிடம் சொல்லுவது 8-12ஆம் பாவகத்தோடு சுப கிரக தொடர்புகள். அந்த தொடர்புகள் இருக்கின்ற தன்மையில் மிக நிச்சயமாக உறுதியான முறையில் அந்த நபர் அந்த கிரீன் கார்டுங்கிறத வாங்கிட்டு வெளிநாட்டு குடிமகன் ஆவார் அப்படிங்கிறது நம்முடைய வேத ஜோதிடம் சொல்லக்கூடிய மிக முக்கியமான விதிகளில் ஒன்றாக இருக்கிறது. மேச ராசி என்பர்களே, இன்றைய நாளும் இன்றைய தினமும் உங்களுக்கு எது போன்றதொரு மாற்றங்களையும் அனுகூலங்களையும் புரிய இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம சற்று விரிவாக பார்க்கலாம். இன்றைய நாள் எப்படிப்பட்டதாக உங்களுக்கு அமையும் அப்படிங்கிறதுல முதல்ல நல்லதொரு தனி சிறப்பும் அனுகூலங்களும் யதார்த்தமான அணுகுமுறைகளும் மகிழ்ச்சியான அனுகூலங்களும் நிறைந்த தினமாக மேசத்துக்கு இன்றைய நாள் அமையிருக்கிறது. குறிப்பாக கிரக சஞ்சாரங்கள் எல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்கிறதுன்னு பார்த்தோம்னா, ராசிநாதன் வழக்கம் போல சுக்கிரன் வீட்டில் இருக்கிறார். ராசியின் யோகர்களான குரு, சந்திரன், சூரியன் போன்றவர்கள் வலிமையாக சஞ்சரிக்கிறார்கள். எதையும் மனம் விட்டு பேசுவீர்கள், மாற்றத்தை விரும்புவீர்கள், தடைகள் அனைத்தும் விலகும், எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும், எதிர்ப்புகள் விலகும், சிறிய சிறிய பிரச்சனைகளை சமாளிக்கும் திறமை மேம்படும். சில செயல்பாடுகள் தொடக்கத்தில் இடையூறுகளை கொடுத்தாலும் பின்பு அனுகூலமாக முடியும். வெளியூர், வெளிமாநில, வெளிநாடு பயணங்கள் வெற்றிகரமாக அமையும். நிதி மேலாண்மை அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கலில் அனுகூலம் உண்டு. குடும்ப உறவுகளுக்குள் இருந்து வந்த சங்கடங்கள் விலகும். குறைகள் எதுவும் இல்லாத நாளாக இன்றைய நாள் இருக்கும். உடல் ஆரோக்கிய நலன் காக்கப்படும். எதிர்ப்புகள் விலகும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். செய்தொழில், வர்த்தக, வியாபாரத்தில் இருந்து வந்த அன்பர்களுக்கு இன்றைய நாள் மேன்மையுடைய நாளாக இருக்கும். தொழில் வியாபாரம் சீராக இருக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்களுக்கு வேலைப்பளு, கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கும். அதிக உழைப்பின் பேரில் வேலைகளை செய்து முடிக்க வேண்டிய தன்மைகளும் ஏற்படலாம். குடும்பத்தில் இருப்பவர்கள் அனுசரித்து செல்வதன் மூலம் எல்லா பிரச்சனைகளையும் சரி செய்யலாம். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மனஸ்தாபம் முழுமையாக விலகும். குழந்தைகளின் எதிர்கால நலனுக்காக முக்கிய பணிகளை மேற்கொள்ள இருக்கிறீர்கள். உறவுகள், அக்கம் பக்கத்தினரிடம் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. பெண்மணிகளுக்கு எடுத்த காரியம் தடைபட்டு பின்னர் நல்லபடியாக நடந்து முடியும். மனதில் இருந்து வந்த சங்கடங்கள் தீரும். மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் உண்டு. இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நல்லதொரு இனிமையான முறையில் அமையும். இன்றைய நாளை பொறுத்தவரை
சிறப்புகளோடு கூடிய சிந்தனை செயல்திறன் அதிகரிக்கிற நாளாக மேசராசியினருக்கு அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூலம் நிறைந்த தினமாகவும், பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு ஒத்துழைப்பு மேம்படுகிற நாளாகவும், கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் விலகுகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். ரிஷப ராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எது போன்றதொரு சூழல்களையும் எப்படிப்பட்ட நிகழ்வுகளையும் கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பார்க்க இருக்கின்றோம். வழக்கம் போல ராசிநாதன் வலிமை, ராசியினுடைய 3 மற்றும் கூடுதலாக லாபஸ்தானமான 11ஆம் இடம், தனஸ்தானம் என இவைகள் அனைத்திலுமே அனுகூலமான கிரக சஞ்சாரங்கள் இருக்கிற ஆற்றலும் வீரமும் வெற்றி வாய்ப்புகளும் நிறைந்த தினமாக ரிஷபத்திற்கு இன்றைய தினம் இருக்கும். உழைப்பு கஞ்ச மாட்டீர்கள். உயர்வதற்கான அனைத்து சூழல்களும் இன்றைய நாளில் உங்களுக்கு இருக்கும். நிதி மேலாண்மை அதிகரிக்கும். குடும்ப உறவுகளுக்குள் இருந்து வந்த சங்கடங்கள் மறையும். குறை எதுவும் இல்லாத சூழலோடு சிறப்பு மிகுந்த தினமாக இன்றைய தினம் அமைகிறது. வேலைப்பளு காரணமாக சரியான நேரத்தில் உணவு உண்ண முடியாத சூழல் கூட சில நேரங்கள் ஏற்படலாம். ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் செலுத்துங்கள். எதிர்ப்பாளர்களிடமிருந்து விலகிக் கொள்வது நல்லது. குறிப்பாக வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் அனுசரித்து போவது நல்லது. அறிமுகமில்லாத நபர்களுக்கு பண உதவி, ஜாமீன் கையெழுத்திடுவதை தவிர்ப்பது சிறப்பு. உங்களுடைய மதிப்பு கௌரவம் மேம்படுகிற சூழல் இன்றைய நாளில் இருக்கிறது. கணவன் மனைவி உறவு இயல்பாக இருக்கும். தொழில் பங்குதாரர்கள் நண்பர்களால் அனுகூலங்கள் ஏற்படும். செய்தொழில் வர்த்தக வியாபாரத்தில் பார்ட்னர்களோடு அனுசரித்து செல்வது சிறப்பு. புதிய வாடிக்கையாளர்கள் அமைவதற்கான சூழல்களும் இருக்கிறது. உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் சக ஊழியர்கள் மேலதிகாரிகளோடு அனுசரித்து போவது நல்லது. விலை உயர்ந்த பொருட்கள் புழங்குகின்ற இடங்களில் பணியாற்றுகிற நண்பர்கள் கவனமாக இருப்பது சிறப்பு. குடும்பத்தில் இருக்கிற நபர்களால் திடீர் பிரச்சனைகள், அதனால் வாக்குவாதம் போன்றவை உருவாகலாம். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு விலகும். குறிப்பாக இன்றைய தினத்தை பொறுத்தவரை பெண்மணிகளுக்கு அனுகூலமான சூழல்கள் உண்டு. இன்றைய நாள் அவர்களுக்கு எல்லா வகையிலுமே எதிர்பார்ப்புகளை பூர்த்தியாகும். வீண் வாக்குவாதங்கள் செய்வதை தவிர்ப்பதும் சிறப்பாக இருக்கும். மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் மேம்படும். இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவான முறையில் பூர்த்தியாகும். நினைத்ததை சாதிக்கிற வல்லமையோடு நிறைவான அணுகுமுறைகள் நிறைந்த நாளாக இந்த ராசியைச் சேர்ந்த கலைத்துறை என்பவர்கள் அரசியல்வாதிகளுக்கு மேம்பட்ட சூழலோடு இன்றைய நாள் அமையும். குறிப்பாக மாணவர்கள், இளைஞர்கள் உற்சாகமான அனுபவத்தை உணர்கிற தினமாகவும் இன்றைய நாள் இருக்கும். இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். கிருத்திகை நட்சத்திர நண்பர்களுக்கு நம்பிக்கை மேம்படுகிற தினமாகவும், ரோகிணி நட்சத்திர நண்பர்களுக்கு அனுகூலம் நிறைந்த தினமாகவும், மிருகஸ்ரீட நட்சத்திர நண்பர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படுகிற நாளாகவும் இன்றைய தினம் அமையும். மிதுன ராசி அன்பர்களே, மிதுனத்திற்கான இன்றைய தினத்தினுடைய கிரக சூழல்கள் எல்லாம் எப்படி இருக்கிறது? எல்லா வகையிலும் உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் ஒரு சேர நல்லதொரு சிறப்புகளையும் கொடுக்கிற தினமாக மிதுனத்திற்கு இன்றைய நாள் அமைகிறது. குறிப்பாக திக்பலம் பெற்றிருக்கிற புதன், தனாதிபதி வலுத்திருப்பது, 3இல் சுக்கிரன் இருப்பது முயற்சிகளில் முழுமையான பலனை கொடுக்கும். நினைத்த காரியங்கள் அனைத்தும் நினைத்தபடி சிறப்பாக நடக்கும். கூடுமானவரை தேவையற்ற செயல்பாடுகளை தவிர்ப்பது நல்லது. மனதளவில் உற்சாகம் மேம்படும். மதிப்பு மிகுந்த சூழல்கள் உருவாகும். வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் பொருளாதார நலன் உயர்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். எதிலும் தயக்கம் காட்ட மாட்டீர்கள். எச்சரிக்கையாக இருப்பீர்கள். ஒத்துவராத சூழல்களிலிருந்து விலகிக் கொள்ளுவீர்கள். உங்களுடைய சாமர்த்தியமான செயல்பாடுகளின் மூலமாக தீர்க்க இயலாத சிக்கலான பிரச்சனைகள் தீர்க்கப்படும். மன வருத்தம் ஏற்பட்டு பின்னர் விலகும். எதிர்பார்த்த மாற்றங்களும் கிடைக்கும். வீடு வாகன யோகம் உண்டு. பணத்தேவை பூர்த்தியாகும். திறமையாக எதையும் சமாளிப்பீர்கள். செய்தொழில் வர்த்தக வியாபாரத்திலிருந்து வந்த நெருக்கடியான சூழல் மாறும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்களுக்கு அலுவலக பணிகளில் அலட்சியம் காட்டாமல் செயல்படுவது அனுகூலமான அமைப்பாக இருக்கும். குடும்பத்தில் இதமான சுமூகமான சூழல் நிலவும். குடும்ப உறுப்பினர்களுக்காக மருத்துவ செலவு செய்ய வேண்டிய தன்மைகள் கூட உருவாகலாம். கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுத்து செல்வது அனுகூலத்தை கொடுக்கும். குழந்தைகளை அவர்களின் போக்கிலேயே விட்டு பிடிப்பது சிறப்பாக இருக்கும். குலதெய்வ அனுக்கிரகமும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தேடி வரும். பெண்மணிகளுக்கு மற்றவர்களால் ஏற்படும் தொல்லைகளில் சிக்காமல் இருக்க கவனமாக செயல்படுவது அநேக சிறப்புகளை கொடுக்கும். மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் மேம்படும். இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் எல்லாம் மிக நிறைவாக முறையில் பூர்த்தியாகும். இணையவழி வருமானம், டிவி, பத்திரிகை துறை, ஐடி, ஆடிட்டர் ஆபீஸ், வங்கிப் பணி போன்ற அறிவு சார்ந்த துறைகளில் இருக்கின்ற இந்த ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு அனுகூலமான தன்மைகள் ஏற்படும். இன்றைய நாள் இந்த ராசியைச் சேர்ந்த பெண்மணிகளுக்கு உகந்ததான சூழலாக இருக்கும். மாணவர்கள், இளைஞர்களுக்கு மாற்றமான சூழல் உண்டு. கலைத்துறை என்பர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் கவலைகளும் கலக்கங்களும் முழுமையாக விலகுகிற நாளாக மிதுனத்திற்கு புது அனுபவமும் வெற்றிகரமான வாய்ப்புகளும் தேடி வருகிற தினமாக இன்றைய தினம் அமைகிறது.
இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். மிருகஸ்ரீட நட்சத்திர என்பர்களுக்கு அனுபவ அறிவு வெளிப்படுகிற தினமாகவும், திருவாதிரை நட்சத்திர என்பர்களுக்கு புரிதல் மேம்படுகிற நாளாகவும், புனர்பூச நட்சத்திர என்பர்களுக்கு தடை விலகுகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். கடகராசி அன்பர்களே, கடகராசிக்காரர்களுக்கான இன்றைய தின கிரக சூழல்கள் எப்படிப்பட்ட தன்மையில் இருக்கிறது? ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் நல்லதொரு எதிர்பார்ப்புகளையும் உயர்வான சூழல்களையும் மிக நிச்சயமாக கொடுக்கிற வகையில் கிரக சஞ்சாரம் உள்ள தினமாக கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் கவலைகள் பறந்தோடுகிற நாளாக அமையப் போகிறது. தனஸ்தானத்தில் சுக்கிரன் மிக சாதகமாக சஞ்சரிக்கிறார். அனைத்து விதமான பிரச்சனைகளிலும் இருந்து நீங்கள் முழுமையாக விடுபடுகிற தினமாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையிருக்கிறது. குடும்பத்தில் மீதும் மிகப்பெரிய அளவில் பாசமாக இருப்பீர்கள். குலதெய்வ அனுக்கிரகம் நிறைவாக கிடைக்கும். அடுத்தவர்களை அனுசரித்து போவீர்கள். எல்லா விதத்திலும் சாதகமான தன்மைகள் ஏற்படும். உடல் ஆரோக்கிய நலன் காக்கப்படும். ஒத்துவராத சூழல்களிடமிருந்து விலகி விடுவீர்கள். வீடு வாகனம் வாங்குவது விற்பது தொடர்பான செயல்பாடுகளில் அனுகூலங்கள் உருவாகும். இன்றைய தின கிரக சஞ்சாரங்களின் அடிப்படையில் சகோதர உறவுகளால் அனுகூலங்கள் ஏற்படும். இரண்டாவது திருமண வாய்ப்புக்கான சூழல்களும் உண்டு. கோபம் பிடிவாத குணங்களை தவிர்ப்பது நல்லது. மனதளவில் ஏற்பட்ட குழப்பங்கள் விலகும். தாயாருடைய ஆரோக்கிய நலன் காக்கப்படும். செய்தொழில் வர்த்தக வியாபாரத்தில் திடீர் சிக்கல் ஏற்பட்டு பின்பு சரியாகும். பணவரவு தடைபட்டாலும் ஏதாவது ஒரு வகையில் அடுத்தவர்கள் மூலமாக உதவி கிடைக்கும். வியாபார பொறுப்புகளை மற்றவர்களிடம் ஒப்படைக்கும் பொழுது கவனமாக இருப்பது நல்லது. உத்தியோகத்துறை அன்பர்கள் அலுவலக பொறுப்புகளை கவனமாக மேற்கொள்வதும் சிறப்பாக இருக்கும். குறிப்பாக விலை உயர்ந்த பொருட்கள் புழங்குகிற இடங்களில் பணியாற்றுகிற அன்பர்கள் பொறுப்புணர்ந்து செயல்படுவதும் எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. குடும்ப உறவுகளுக்குள் அவ்வப்போது மனசங்கடங்கள் வருத்தங்கள் ஏற்படும். அனுசரித்து போவது சிறப்பினை கொடுக்கும். குழந்தைகளிடம் அன்பாக பழகுவதும் சிறப்பான சூழலாக அமையும். இன்றைய நாளை பொறுத்தவரை இரண்டாவது திருமண வாய்ப்புக்கான சூழல்களை தவிர்ப்பது சிறப்பு. கூடுதலாக பெண்மணிகளுக்கு கோபம் படபடப்பு சற்று கூடுதலாக இருக்கும். கவனமாக இருங்கள். மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் மேம்படும். இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் எல்லாம் மிக நிறைவான முறையில் பூர்த்தியாகும். மாற்றங்களும் மகிழ்ச்சியான புது அனுபவங்களும் மிக சிறப்பான முறையில் வெளிப்படுகிற தினமாக கடகராசியைச் சேர்ந்த அனைத்து துறை அன்பர்களுக்கும் நல்லதொரு ஆதாயம் உள்ள நாளாக இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் அனுசரித்து போவது சிறப்பு. பூச நட்சத்திர அன்பர்களுக்கு பொறுப்புகள் மேம்பட இருக்கிறது. ஆயில்ய நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் விலகக்கூடிய தினமாக இன்றைய தினம். சிம்ம ராசி அன்பர்களே, சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் எப்படிப்பட்டதானதொரு சூழலோடு துவங்குகிறது அப்படிங்கிறத பார்க்க இருக்கின்றோம். புத்துணர்ச்சியான அனுபவங்களும் புகழ் பெறுவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கிறது. ராசியில சுக்கிரன் அபாரமாக இருக்க, ராசிநாதன் உபசய ஸ்தானத்தில் இருக்க, ராஜயோகாதிபதி செவ்வாய் திக்பலம் பெற்றிருக்க, மிக அருமையான கிரக சூழலோடு சிம்மத்திற்கு இன்றைய தினம் சிறப்பான நாளாக துவங்க இருக்கிறது. குடும்ப உறவுகளுக்குள் மகிழ்ச்சி மேம்படும். பொருளாதார நலன் உண்டு. யாருக்கும் எதற்கும் அஞ்சாமல் நேர்மையாக செயலாற்றி இன்றைய நாளில் தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே வெற்றிகரமாக முடிக்கின்ற வாய்ப்புகள் ஏற்படும். குறிப்பாக நிதி மேலாண்மை அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த தடைகள் விலகும். எதிர்த்து செயல்பட்டவர்கள் விலகி விடுவார்கள். ஆரோக்கிய நலன் காக்கப்படும். எதிர்ப்பு தன்மைகள் நீங்குவதாலும் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாவதாலும் மகிழ்ச்சியான அனுபவங்கள் மேம்படும். பொருளாதார நிலை உயரும். செய்தொழில் வர்த்தக வியாபாரத்திலிருந்து வந்த நீண்ட நாள் சிக்கல்கள் விலகும். புதிய போட்டிகள், கூடுதலான சில சங்கடங்கள் ஒரு சில அன்பர்களுக்கு ஏற்படலாம். எதிர்பார்த்த ஆர்டர்கள் கிடைப்பதற்கும் அதிக முயற்சிகள் தேவை. பணவரவு திருப்திகரமாக இருக்கும். கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள் இருக்கும். கோர்ட் கேஸ் வம்பு வழக்குகளில் சாதகமான சூழல்கள் உருவாகும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்களுக்கு உழைப்புக்கேற்ற நல்ல பலன் கிடைப்பதில் சற்று தடைகள் உருவாகலாம். அஷ்டம சனி காரணமாக குறிப்பாக பூர நட்சத்திர அன்பர்களுக்கு சில சங்கடங்கள் இருக்கும். உஷாராக இருப்பது நல்லது. மேலதிகாரிகளையும் சக ஊழியர்களையும் அனுசரித்து போவது மேன்மையை கொடுக்கும். குடும்பத்தில் உங்களுக்கு எதிராக பிரச்சனையை உண்டாக்கியவர்கள் தானாகவே விலகி விடுவார்கள். வீட்டில் சுபகாரியம் நடக்கும். திருமண காரியங்களிலும் சாதகமான போக்கு காணப்படும். குழந்தைகளால் பெருமை கொள்ளுகிற நிகழ்வுகள் உண்டு. குலதெய்வ அனுக்கிரகம் இருக்கும். பெண்மணிகளுக்கு எந்த ஒரு சிறிய வேலைக்காகவும் மிகவும் பாடுபட வேண்டி இருக்கும். எதிர்பார்த்த உதவிகள் தாமதமாக இருக்கும். பயணங்களின் பொழுது கவனம் தேவை. மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் மேம்படும். இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் எல்லாம் மிக சிறப்பான முறையில் பூர்த்தியாகும். நல்லதொரு புது அனுபவங்களும் மாற்றங்களும் நிறைந்த நாளாக சிம்மத்திற்கு புது சேமிப்போடு மகிழ்ச்சிகரமான சுப செய்திகள் தேடி வருகிற நாளாக இன்றைய நாள் அமைகிறது. இந்த ராசியைச் சேர்ந்த மாணவர்கள் இளைஞர்களுக்கு மதிப்பு மிகுந்த சூழல்கள் உண்டு. அரசியல்வாதிகளுக்கு அனுகூலம் உண்டு. கலைத்துறை என்பவர்கள் கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம்.
மகம் நட்சத்திர அன்பர்களுக்கு குழப்பம் நீங்குகிற தினமாகவும், பூர நட்சத்திர அன்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. உத்திர நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற தினமாக இன்றைய தினம். கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசிக்காரர்களுக்கான இன்றைய தின கிரக தொடர்புகள் எப்படி இருக்கிறது? வித்தியாசமான அணுகுமுறைகளை உணரக்கூடிய தினமாக கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அமையும். திக்பலத்தோடு சூரியன், திக்பலத்திற்கு அருகில் செவ்வாய், கூடுதலாக லாபத்தில் குரு சந்திரன் வலிமையாக இருப்பது, சுக்கிரன் மறைந்திருந்தாலும் மதிப்பு மிகுந்த சூழலோடு சஞ்சரிப்பது புதுவிதமான அனுபவங்களையும் புரட்சிகரமான எண்ணங்களையும் அதிகரிக்கிற தினமாக கன்னிராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் அமையும். வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் சந்தோஷமான அணுகுமுறைகள் உண்டு. தடைகள் அனைத்தும் விலகும். ஆன்மீக தொடர்பும் அது சார்ந்த பெரியோர்களின் சந்திப்பும் ஆசிர்வாதமும் கிடைக்கும். நினைத்த விஷயங்கள் எல்லாம் நினைத்த நேரத்தில் நடக்கும். தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் கூடுதலாக கவனம் செலுத்துங்கள். பூர்வீக சொத்துக்கள் வாங்குவது விற்பதில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் உங்களுக்கு நல்லவிதமான முறையில் முடியும். தான தர்மம் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் ஆன்மீக பணிகளில் விருப்பமும் மேம்படும். நீண்ட தூர பயணங்களால் புது அனுபவங்கள் கிடைக்கும். பயணங்களின் பொழுது கவனம் தேவை. குடும்ப உறவுகளுக்குள் மதிப்பு மிகுந்த சூழல்கள் உண்டு. நிதி மேலாண்மை அதிகரிக்கும். செய்தொழில், வர்த்தக, வியாபாரம் தொடர்பான பணிகளில் நிதானமான போக்கு காணப்படும். வியாபாரத்தில் போட்டிகள் இருந்தாலும் அதனால் பாதிப்புகள் இருக்காது. சமாளிக்கின்ற சூழலும் மனப்பக்குவம் ஏற்படும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் கவனமாக பணிகளை கவனிப்பது நல்லது. எதிர்பாராத இடமாற்றம் சிலருக்கு உத்தியோக மாற்றத்தை கொடுக்கும். குடும்பத்தில் தேவையற்ற செலவுகள் உருவாகும். கணவன் மனைவிக்கிடையே மன வருத்தங்கள் ஏற்படும். தொழில் பங்குதாரர்களாலும் நண்பர்களாலும் சாதகமில்லாத சூழல்கள் எல்லாம் கவனமாக இருங்கள். குழந்தைகளின் செயல்பாடு மகிழ்ச்சியை கொடுக்கும். உறவுகளிடம் பழகும் பொழுது பக்குவமாகவும் நிதானமாகவும் பேசி பழகுவது நல்லது. வழக்குகளில் கவனமாக இருங்கள். எதிர்ப்பாளர்களிடமிருந்து விலகி இருங்கள். புதிதாக கடன் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது. இன்றைய நாள் வேற்று மத மொழி இனம் பேசக்கூடிய அன்பர்களால் அனுகூலத்தை கொடுக்கும். பெண்மணிகளுக்கு எதிர்பார்த்த உதவி கிடைப்பதில் தடை தாமதங்கள் உருவாகும். மனதளவில் இருந்து வந்த ஒரு விதமான கவலைகள் விலகும். மாணவர்களுக்கு தடைகளை தாண்டி கல்வியில் முன்னேற்றமான சூழல்கள் உருவாகும். அனைத்திலும் சிறப்புகளும் மேன்மைகளும் நல்லதொரு உயர்வுகளும் நிறைந்த நாளாக கன்னி ராசி என்பவர்களுக்கு புதுமைகளை உணரக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். உத்திர நட்சத்திர என்பர்களுக்கு ஆர்வம் மேம்படுகிற தினமாகவும், அஸ்தம் நட்சத்திர என்பர்களுக்கு மதிப்புயர்கிற தினமாகவும், சித்திரை நட்சத்திர என்பர்களுக்கு தடைகள் விலகக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் அமையும். துலாம் ராசி என்பர்களே, துலாத்திற்கான இன்றைய தினத்தினுடைய கிரக செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது? நல்லதொரு துடுக்காகவும் எடுக்காகவும் உற்சாகமாகவும் உறுதியாகவும் செயலாற்றி அநேக காரியங்களில் நிறைவான முழுமையான அனுகூலத்தை பெறக்கூடிய தினமாக துலாம் ராசி என்பர்களுக்கு இன்றைய தினம் அமைகிறது. குறிப்பாக வலிமையான கிரக சூழலோடு முக்கிய கிரகங்களான புதன், சனி, ராசிநாதன், சுக்கிரன் போன்றவர்கள் சஞ்சரிக்கிறார்கள். சுறுசுறுப்பாகவும் உற்சாகமாகவும் இருப்பீர்கள். உங்களால் முடிந்த உதவிகளை அடுத்தவர்களுக்கு செய்வீர்கள். கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றி புகழ் பெற இருக்கிறீர்கள். குறிப்பாக இன்றைய தினத்தை பொறுத்தவரை ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன், கட்டுமானத்துறை, காவல் பணி மற்றும் மருத்துவம், மெடிக்கல் ஷாப் போன்ற துறை அமைப்புகளில் இருக்கிற நண்பர்களுக்கு ஆதாயமான சூழல்கள் ஏற்படும். இன்றைய நாளை அனைவரோடும் அனுசரித்து போவீர்கள். நிதி மேலாண்மை அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கலில் அனுகூலம் உருவாகும். குடும்ப உறவுகளுக்குள் மகிழ்ச்சி மேம்படும். பயணங்களின் மூலமாக ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகள் உண்டாகும். கனவுகளால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகும். குறிப்பாக ஆரோக்கிய விஷயத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. செய்தொழில், வர்த்தக, வியாபார அமைப்புகளில் இருக்கிற நண்பர்களுக்கு பண தேவை ஏற்படலாம். பக்குவமாகவும் பொறுமையாகவும் நடந்து கொள்வது பல விதத்திலும் அனுகூலத்தை கொடுக்கும். குறிப்பாக உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் ஓய்வில்லாமல் பணியாற்ற வேண்டிய சூழல் இருக்கும். பணியிடங்களில் கவனமாக இருப்பது நல்லது. குடும்பத்தில் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படலாம். அனுசரித்து போவதால் அனுகூலங்கள் உருவாகும். தொழில் பங்குதாரர்கள் நண்பர்களால் சிறு சிறு மன வருத்தங்கள் ஏற்படும். உஷாராக இருப்பது நல்லது. வீடு, வாகனம் தொடர்பான செலவுகள் ஏற்படும். கவனமாக இருங்கள். குழந்தைகளுக்காக கூடுதல் செலவு செய்ய வேண்டியிருக்கும். இன்றைய தினத்தை பொறுத்தவரை இந்த நாளில் எல்லாவிதமான மேன்மைகளும் இருக்கும். பெண்மணிகள் மற்றவர்களின் வேலைகளுக்காக அலைய நேரிடும். உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. மாணவர்களுக்கு கற்றலில் மிக சாதகமான சூழல்கள் உண்டு. வாகன பயணங்களில் கவனமாக போவது சிறப்பு. இளைஞர்களுக்கு, குறிப்பாக பருவ வயதில் உள்ளவங்களுக்கு காதல் போன்ற விவகாரங்களில் பெற்றோர்களினுடைய அறிவுரை கிடைக்கின்ற நாளாக இன்றைய நாள் இருக்கும். மேன்மைகள் பொருந்திய தினமாக அரசியல்வாதிகளுக்கு இன்றைய தினம் அமையிருக்கிறது. கலைத்துறை என்பவர்கள் எதிர்பார்த்த நல்லதொரு மாற்றத்தை இன்றைய நாளில் பெற இருக்கிறீர்கள். இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். சித்திரை நட்சத்திர நண்பர்களுக்கு முயற்சிகள் பலனளிக்கின்ற தினமாகவும், சுவாதி நட்சத்திர நண்பர்களுக்கு ஆதாயம் நிறைந்த நாளாகவும்,
விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய தின கிரக சூழல் எல்லாம் எப்படி இருக்கு? ஏற்றத்தையும் மாற்றத்தையும் வலுவான சூழலையும் நல்லதொரு முன்னேற்றத்தையும் கொடுக்கிற வகையில் ராசிநாதன் ராசியை பார்ப்பது, பாக்கியத்தில் குருச்சந்திர யோகத்தோடு இருப்பது, சுக்கிரன் 10ஆம் இடத்தில் அபாரமாக சஞ்சரிப்பது, சூரியன் மறைந்திருந்தாலும் வலிமையான சூழலில் இருப்பது என விருச்சிக ராசி என்பவர்களுக்கு விரும்பியது கிடைக்கின்ற நாளாக இன்றைய நாள் இருக்கும். எந்த சூழலிலும் அடுத்தவர்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தியாக்குகின்ற வண்ணம் செயல்படுவீர்கள். உங்களால் அனைவரும் பெருமை கொள்ளுகிற நிகழ்வுகள் நிச்சயமாக இருக்கும். பிரச்சனைகளை கண்டு ஒதுங்க மாட்டீர்கள், பயப்பட மாட்டீர்கள். குறிப்பாக டென்ஷன் குறையும். எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதிலிருந்து வந்த தடை தாமதங்கள் விலகும். சகோதரர் வழியில சிறப்பான நன்மை உண்டாகும். சிறிதளவும் மன சங்கடம் இல்லாத உங்களுடைய செயல்பாடுகள் மேன்மையாக இருக்கும். மனதளவில் துணிச்சலும் உற்சாகமும் மேம்படும். செய்தொழில் வர்த்தக வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிற நண்பர்கள், பணியாளர்கள் மூலம் நல்லதொரு நன்மை பெற இருக்கிறீர்கள். லாபத்தன்மை மேம்படும். எதிர்பார்த்த நிதி உதவி நிறைவாக கிடைக்கும். அதாவது உங்களிடம் பணியாற்றுகிற ஊழியர்களாலும் அனுகூலம் இருக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்கள் பரபரப்பு நீங்கி அமைதியான சூழலோடு இன்றைய நாளை அமைக்க இருக்கிறீர்கள். குறிப்பாக சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு மேம்படும். குடும்பத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் முழுமையாக விலகும். குலதெய்வ அனுக்கிரகம் கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த சங்கடங்கள் விலகும். குழந்தைகள் கல்வி பற்றிய கவலை நீங்கும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்க முற்படுவீர்கள். பெண்மணிகளுக்கு எடுத்த காரியத்தை எப்படியும் முடித்துவிட வேண்டும் என்பதில் மன உறுதியோடு இருப்பீர்கள். கொடுக்கல் வாங்கலில் அனுகூலங்கள் உண்டு. மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் மேம்படும். இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவான முறையில் பூர்த்தியாகும். மனக்குழப்பம் நீங்கி நல்லதொரு சாதகமான சூழலை பெறுகிற தினமாக இன்றைய தினம் அமைகிறது. குறிப்பாக இளைஞர்களுக்கான செயல்பாடுகளில் ஊக்கமும் ஆக்கமும் இருக்கும். கலைத்துறை என்பவர்களுக்கு தடைகள் விலகும். அரசியல்வாதிகளுக்கு புதுமையான அனுபவங்கள் உண்டு. எக்காரணத்தை கொண்டும் ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங், பங்கு வர்த்தகம் போன்ற துறைகளில் புது முதலீடுகள் செய்வதை முழுமையாக தவிர்ப்பது சிறப்பு. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். விசாகம் நட்சத்திர அன்பர்கள் அனுசரித்து போவது நல்லது. அனுசு நட்சத்திர அன்பர்களுக்கு தடை விலகப் போகிறது. கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த நாளாக இன்றைய தினம் அமையும். தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசியினருக்கான இன்றைய தினத்தினுடைய கிரக தொடர்புகள் எப்படி இருக்கிறது? நல்லதொரு உற்சாகமான மனநிலையும் உறுதித்தன்மையும் கொடுக்கிற நாளாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அமையும். ராசிநாதன் மறைந்திருந்தாலும் நல்லதொரு மாற்றத்தோடும் மேன்மையோடும் சஞ்சரிக்கின்ற முழுமைகளும் எதிர்பார்ப்புகளும் மிக நிறைவான முறையில் பூர்த்தியாகிற நாளாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அமையும். மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் தயங்க மாட்டீர்கள். உற்சாகமாக காணப்படுவீர்கள். கடன், ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகளால் இருந்து வந்த வேதனைகள் விலகும். குறிப்பாக எதிர்ப்புத்தன்மைகள் நீங்கும். குழந்தைகளின் செயல்பாடு மகிழ்ச்சியை கொடுக்கும். அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் குலதெய்வ அனுகிரகமும் உண்டு. கோபதாப பிடிவாத குணங்களை சமாளித்து விடுவீர்கள். எடுத்த காரியம் உடனே முடியவில்லையே என்ற டென்ஷன் சில நேரங்களில் இருக்கும். எதிர்பாராத வீண் செலவு ஏற்படலாம். வீண் பழி வர வாய்ப்புள்ளதால் எதிலும் கவனமாக இருங்கள். உடல் ஆரோக்கியத்தில் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. ஒத்துவராத நபர்களிடமிருந்து முழுமையாக ஒதுங்கிக் கொள்வதும் நல்ல அனுகூலமான சூழலாக இருக்கும். செய்தொழில் வர்த்தக வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சல், வாடிக்கையாளர்களோடு வாக்குவாதம் போன்றவை உண்டாகலாம். தொழில் விரிவாக்கம் சார்ந்த விஷயத்திலும் அனுகூலமான தன்மைகள் உண்டு. நீண்ட நாட்களாக வசூலாகாத பழைய பாக்கிகள் வசூலாவதில் இருந்து வந்த தடை தாமதங்கள் விலகும். உத்தியோகத்தில் இருக்கிற நண்பர்கள் மேலதிகாரிகளின் கெடுபிடிகளை சந்திக்க வேண்டியிருக்கும். குடும்பத்தில் திடீர் பிரச்சனைகள் தலை தூக்குவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. கணவன் மனைவிக்கிடையே தேவையற்ற வாக்குவாதம் செய்வதை தவிர்ப்பது நல்லது. நண்பர்களால் அனுகூலம் உண்டு. குழந்தைகளின் செயல்பாடுகளால் மன வருத்தம் போன்றவை ஏற்படலாம். வீட்டிலுள்ள பொருட்களை கவனமாக பாதுகாப்பது அனுகூலத்தை கொடுக்கும். பெண்மணிகளுக்கு எப்படிப்பட்ட சிக்கலையும் சமாளிக்கும் மனப்பக்குவம் ஏற்படும். எந்த சூழலிலும் வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் தவிர்ப்பது மதிப்பு மிகுந்த சூழலாக இருக்கும். மாணவர்களுக்கு இன்றைய நாள் புதுமையான அனுபவங்களை கொடுக்கும். இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகளை பூர்த்தியாக்கும். கலைத்துறை அன்பர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் சங்கடங்கள் எதுவும் நேராத சகலவிதமான அனுகூலங்களும் புது அனுபவங்களும் கிடைக்கின்ற நாளாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். மூலம் நட்சத்திர அன்பர்களுக்கு மதிப்பு மேம்படுகிற தினமாகவும், பூராட நட்சத்திர அன்பர்களுக்கு புதுமைகள் ஏற்படுகிற நாளாகவும், உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். மகர ராசி அன்பர்களே, மகர ராசியினருக்கான இன்றைய தினத்தினுடைய கிரக செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது? வித்தியாசமான அணுகுமுறைகளோடு மகரத்திற்கு இன்றைய நாள் அமையும். ராசியை குரு சந்திரன் வலுத்து பார்க்கிறார்கள். ராசிநாதனையும் பார்க்கிறார்கள்.
குறிப்பாக ராசியின் யோகர்களான புதன், சுக்கிரன், ராசிநாதன், சனி போன்றவர்கள் வலிமையாக இருக்கிறார்கள். எதிர்பார்த்த மாற்றங்கள் கிடைக்கும், அனுகூலங்கள் உருவாகும், ஆரோக்கிய நலன் மேம்படும், எதிர்ப்பு தன்மைகள் விலகும், நீண்ட நாள் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும், சுகாதாரத்தோடு இருப்பீர்கள், சுறுசுறுப்பாக காணப்படுவீர்கள், எல்லாவற்றிலும் சாதகமான பலன்கள் கிடைக்கும், எதிர்ப்புகள் விலகும், பொருளாதார முன்னேற்றம், பணவரவில் திருப்திகரமான சூழல் இருக்கும், பல வகையிலும் அடுத்தவர்களுடைய உதவி கிடைக்கும். எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிப்பதால் உங்களுடைய மதிப்பு மரியாதையும் மேம்படும், குடும்ப உறவுகளுக்குள்ள நல்லதொரு நலன் பறக்கின்ற நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. எதிர்ப்பாளர்களால் இருந்து வந்த சங்கடங்கள் விலகும், உடல் ஆரோக்கிய நலன் மேம்படும், செய்தொழில் வர்த்தக வியாபாரத்தில் இருந்து வந்த தொய்வு நீங்கி வியாபாரம் சூடு பிடிப்பதற்கான தன்மைகளும் உண்டு. தொழில்துறையினருக்கு புதிய ஆர்டர்கள் கிடைக்கும், லாபம் மேம்படும், உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்களினுடைய செயல்திறன் அதிகரிக்கும், மேலதிகாரிகளின் பாராட்டும் பதவி உயர்வும் அனுகூலமான முறையில் இருக்கும். புதிய வேலை தேடுபவர்களுக்கு சாதகமான சூழல் உண்டு. குடும்பத்தில் மகிழ்ச்சியான தன்மைகள் ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை உருவாகும். குழந்தைகள் மூலம் பெருமை கொள்ளுகிற நிகழ்வுகள் உருவாகும். உறவுகள் வருகையால் நன்மை மேம்படும். திருமணம் தொடர்பான பேச்சுக்கள் சாதகமாக முடியும். வீடு வாகனம் வாங்குவது அல்லது புதுப்பிப்பதில் விருப்பமும் நாட்டமும் அதிகரிக்கும். பெண்மணிகளுக்கு எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் இருந்து வந்த தடைகள் விலகும், மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு கல்வி பற்றிய கவலை விலகும், பாடங்கள் படிப்பதில் ஆர்வம் காட்டுவீர்கள். இளைஞர்களுக்கு போட்டித் தேர்வு பந்தயங்களில் அனுகூலமான தன்மைகள் உண்டு. இன்றைய நாள் அனைத்திலும் மேம்பட்டதான சூழல்களோடு நல்லதொரு எதிர்பார்ப்புகளை பூர்த்தியாக்குகிற நாளாக மகர ராசி என்பர்களுக்கு அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். உத்திராட நட்சத்திர என்பர்களுக்கு முன்னேற்றம் நிறைந்த தினமாகவும், திருவோண நட்சத்திர என்பர்களுக்கு தடைகள் விலகுகிற நாளாகவும், அவிட்ட நட்சத்திர என்பர்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வருகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். கும்பராசி என்பர்களே, கும்பத்திற்கான இன்றைய தினத்தினுடைய கிரக சூழல்கள் எப்படி இருக்கிறது? சுறுசுறுப்பை கூடுதலாக்கி கொடுக்கும், குறைகள் எதுவும் இருக்காது, மன வருத்தங்கள் விலகும், மாற்றங்கள் உருவாகும். திக்பலம் பெற்றிருக்கின்ற செவ்வாயினுடைய அமைப்பின் காரணமாக இன்றைய நாள் உங்களுக்கு பொருளாதார நலனை மேம்படுத்தும், புகழ் பெறுவதற்கான சூழல்களை கொடுக்கும், அனைத்து விதமான தடைகளும் அறவே விலகும். ராசிநாதன் வலுப்பெற்றிருப்பது ராசி சுக்கிரனுடைய இருப்பால் வலுப்பெற்றிருக்கிறது. சுக்கிரன் பார்வை அப்படிங்கிறது கும்பத்திற்கு பெரிய அளவில் உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் கொடுக்கும். தொடர்ந்து தடை ஏற்பட்டு வந்த திருமணம் போன்ற நிகழ்வுகள் தடை நீங்கி வெற்றிகரமாக நடக்கும். எந்த ஒரு வேலையில் ஈடுபடும் முன்பும் அதனால் ஏற்படும் நல்லது கெட்டதுகளை பற்றி ஆராய்ந்த பின்னரே அதை செய்யக்கூடிய தன்மைகள் உங்களுக்கு இருக்கும். குறிப்பாக வீண் அலைச்சல்கள் விலகும். நீங்கள் நினைத்ததை சாதிப்பீர்கள். நிம்மதியான அனுகூலத்தை பெற இருக்கிறீர்கள். தேவையற்ற மனக்கவலை ஏற்பட்டு முழுமையாக விலகும். வழக்கு விவகாரங்களில் அனுகூலமான சூழல்கள் ஏற்படும். குறிப்பாக எந்த ஒரு காரணத்திற்காகவும் வெளியூர் பயணம் மேற்கொள்வதை தவிர்ப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் எதிர்பாராத சிக்கல்கள் ஏற்பட்டு பின்னர் சரியாகும். குறிப்பாக இன்றைய நாளை பொறுத்தவரை தொழில்துறையினர் புதிய ஆர்டர்கள், ஒப்பந்தங்கள் பெறுவதில் கவனமாக இருப்பது சிறப்பு. உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்கள் சரியாக முடிக்க வேண்டுமே என்ற கவலை உண்டாகும். குறிப்பாக சக ஊழியர்களிடம் கவனமாக பேசுவது சிறப்பு. குடும்பத்தில் இருக்கிற நபர்களால் தேவையற்ற மனசங்கடங்கள் கூட ஒரு சில அன்பர்களுக்கு ஏற்படும். தொழில் பங்குதாரர்களோடும் நண்பர்களோடும் அனுசரித்து போவது சிறப்பு. கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு மனசங்கடங்கள் ஏற்படலாம். குழந்தைகளின் செயல்பாடுகளில் கவனமாக இருங்கள். குறிப்பாக இன்றைய நாளை பொறுத்தவரை பெண்மணிகளுக்கு தேவையற்ற சில சங்கடங்கள் ஏற்படும், உஷாராக இருங்கள். பணவரவு திருப்தியாக இருக்கும், தேவையான உதவிகளும் கிடைக்கும். மாணவர்களுக்கு கற்றலில் நல்லதொரு முன்னேற்றமான சூழல்கள் உண்டு. இளைஞர்களுக்கு போட்டித் தேர்வு பந்தயங்கள் ஆதாயம் உண்டு. நீண்ட நாட்களாக தொல்லை கொடுத்து வந்த சங்கடங்கள் விலகும். இன்றைய நாளை பொறுத்தவரை எல்லாவிதமான அனுகூலமான பலன்களும் யதார்த்தமான முறையில் நடக்கின்ற தினமாக கும்பராசியைச் சேர்ந்த அனைத்து துறை அன்பர்களுக்கு மேன்மை பொருந்திய நாளாக அமையிருக்கிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். அவிட்ட நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படுகிற தினமாகவும், சதய நட்சத்திர அன்பர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கிற தினமாகவும், பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு சங்கடங்கள் நீங்குகிற நாளாகவும் இன்றைய நாள் அமையும். மீனராசி அன்பர்களே, மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் எப்படிப்பட்டதானதொரு சூழலோடு அமையிருக்கிறது? எதிர்பார்ப்புகளை பூர்த்தியாக்குமா? சகலவிதமான அனுகூலங்களையும் கொடுக்குமா? சங்கடங்கள் நீங்கி சௌகரியங்கள் மேம்படுமா? அப்படிங்கிறத பார்க்க இருக்கின்றோம். புத்துணர்ச்சி மிகுந்த நாளாக, புகழ் பெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ள தினமாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையிருக்கிறது. எல்லா விதமான எதிர்பார்ப்புகளும் நல்ல விதமான முறையில் பூர்த்தியாகும். ராசியில் சனி இருந்தாலும் உச்சகுருவின் தொடர்பு, அதே ராசிநாதன் என்ற முறையிலும் அவர் அதிர்ஷ்ட பாவகத்தில்
சந்திரனோடு வலிமையாக அமர்ந்திருக்கிறார் என்ற முறையிலும் எல்லாவிதமான ஏற்றங்களும் எதிர்பார்ப்புகளும் பூர்த்தியாகும். குடும்ப உறவுகளுக்குள் மகிழ்ச்சி மேம்படும். தடை ஏற்பட்டு வந்த திருமணம் போன்ற நிகழ்வுகள் தடை நீங்கி வெற்றிகரமாக நடக்கும். அடுத்தவர்கள் ஒப்படைத்த வேலைகளை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். குடும்ப உறவுகளுக்குள் மகிழ்ச்சி மேம்படும். தேவையற்ற மனசஞ்சலங்கள் ஏற்பட்டு விலகும். மற்றவர்களிடம் அனுசரித்து செல்வதன் மூலமாக வீண் பிரச்சனைகள் வராமல் தவிர்த்து கொள்ளலாம். சிறிய விஷயத்திற்கு கூட கோபதாபங்கள் ஏற்படும். கோபத்தை கட்டுப்படுத்துவதன் மூலமாக அனுகூலமான தன்மைகள் உருவாகும். பண தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளுவீர்கள். செய்தொழில், வர்த்தக, வியாபாரம் தொடர்பான விஷயங்கள் அலைச்சல்கள் ஏற்படும். பங்குதாரர்களோடு அனுசரித்து போவது சிறப்பினை கொடுக்கும். உங்களிடம் பணியாற்றுகிற ஊழியர்களிடமும் பக்குவமாக நடந்து கொள்ளுங்கள். புதிதாக வாடிக்கையாளர்கள் அமைவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. தொழில் விரிவாக்கம் சார்ந்த விஷயத்தில் எதிர்பார்த்த பணம் நிறைவாக கைக்கு வந்து சேரும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் நிர்வாகம் பற்றி யாரிடமும் தேவையற்ற விமர்சனம் செய்யாமல் தவிர்ப்பது நல்லது. பதவி உயர்வு, சம்பள உயர்வு தாமதப்படுவதற்கான தன்மைகளும் இருக்கிறது. குடும்பத்தில் இருப்பவர்களின் செயல்பாடுகள் உங்களுக்கு கோபத்தை உருவாக்கலாம். கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசி எடுக்கும் முடிவுகள் நல்ல பலனை கொடுக்கும். குழந்தைகளிடம் அனுசரித்து செல்வது, அவர்கள் போக்கில் விட்டு பிடிப்பதும் சாதகமான சூழலை கொடுக்கும். பெண்மணிகளுக்கு கோபத்தை கட்டுப்படுத்துவது, வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. மாணவர்களுக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும். இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகளை பூர்த்தியாக்கும். கலைத்துறை அன்பர்களுக்கு அனுகூலங்கள் உண்டு. அரசியல்வாதிகள் பொறுமைகளை உணர்கிற நாளாக மீனத்திற்கு முயற்சிகள் பலனளிக்கிற தினமாக இன்றைய நாள் இருக்கும். ஜென்மச்சனி என்ற முறையில் ரேவதி நட்சத்திர அன்பர்கள் வழக்கத்தை விட சற்று கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டிய நாளாகவும் இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். பூரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த தினமாகவும், உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த நாளாகவும், ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு தடைகள் விலகுகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும்.